ஆழ்கடல் அலப்பறைகள். வணக்கம் மக்களே. நம்ம கடல்ல யாரு பெரிய சூப்பர் ஸ்டார், ருசியில யாரு ராஜா, சத்துல யாரு மந்திரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம் வாங்க மேடைக்கு. என் பேரு வஞ்சிரம். ஆனா நான் யாருக்கும் செய்ய மாட்டேன் வஞ்சகம். என்ன வாங்கணும்னா பாக்கெட்ல பணம் இருக்கணும். இருக்கும் என்கிட்ட இருக்கிறது ஒமேகா சத்து. இதயத்துல வளர்த்து உண்டு தட்டுல நாமே. அப்புறம் பாரு உன் நாக்குல நடக்கிற கச்சேரி. நான் காஸ்ட்லி தான், ஆனா ஹெல்த்ல நான் மாஸ். யோ வஞ்சிரம் அண்ணே, பந்தா பண்ணாதீங்க. வளர்ற பிள்ளைகளுக்கு நான் தான் ஹார்லிக்ஸ். என் உடம்புல ஓடுது சாதாரண எண்ணெய் இல்ல, அது மூளை டானிக். ஞாபகம் மறதி இருக்கா? நான் பார்க்க சின்னவன், ஆனா மூளைக்கு மன்னவன். பரீட்சையில ஃபெயில் ஆகறானா வாரத்துக்கு 2 நாள் குழம்பு வச்சு கூட எந்திரன் ரோபோ மாதிரி மூளை வேலை செய்யும். ஷ்பா, என்ன குளிரு, என்ன இருமல் டே. சளிய முன்னாடி வந்து நில்லடா பாப்போம். எனக்கு டாக்டர் நண்டுன்னு பேரு. நண்டுறது நெஞ்சில சளி தேங்கிக்குதா, மிளகு தூக்கலா போட்டு என்ன ரசம் வச்சு குடி. அடுத்த நிமிஷம் சளி காலி. அது மட்டும் இல்ல, சளி பிடிச்சா டாக்டர் தேடாத, இந்த நண்டை தேடு. ஹலோ டார்லிங்ஸ், நீங்க எல்லாரும் மருத்துவத்தை பத்தியே பேசுறீங்க. ஆனா நான் அழக பத்தியும் பேசுவேன். என்கிட்ட ஜிங்க் சத்து நிறைய இருக்கு. என்ன சாப்பிடுறவங்களுக்கு தோல் சுருங்காது, வயசான தோற்றம் வராது, முடி கொட்டாம பாதுகாக்கும், கேன்சரை எதிர்க்கிற சக்தி என்கிட்ட ஒளிஞ்சிருக்கு. நாவல் கரையும் சுவை, நாளையும் காக்கும் அழகு. ஹலோ நண்பர்களே, இந்த அழகான கடலுக்கு வருக. பாருங்கள் என் தொப்பி எப்படி கேலியாகாது. இது என் ரப்பர் போல வளையும் தன்மை. வளைஞ்சு கொடுப்பவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். என்ன ஸ்குவிட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டா ரத்தத்துல சிவப்பணுக்கள் ராக்கெட் வேகத்துல உற்பத்தி ஆகும். ஏன்னா என்கிட்ட விட்டமின் B12 கொட்டி கிடக்கு. ஒல்லியா சோர்வா இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டா பி மாதிரி பழம் வரும். பாக்க ரப்பர் வளையா, ஆனா ரத்தத்துக்கு நான் தான் இதயம். அண்ணே கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. என்ன முள்ளோடு சாப்பிட தெரியாத மீன் பிரியனே கிடையாது. பாலை விட அதிக கால்சியம் வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான். என்ன வறுத்து முள்ளோட கடிச்சு சாப்பிட்டா உங்க எலும்பு இரும்புக்க மாதிரி ஸ்ட்ராங் ஆகும். சைஸ்ல நான் சுண்டலி, ஆனா சத்துல நான் பாகுபலி. அற்புதம். ருசிக்கு வஞ்சிரம், மூளைக்கு மத்தி, சளிக்கு நண்டு, அழகுக்கு இறால், ரத்தத்துக்கு கனவா, எலும்புக்கு நெத்திலி. இப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டா ஆஸ்பத்திரி பக்கமே போக தேவையில்லை. சமுத்திரமே ஒரு மருந்தகம் தான். இந்த மீன்கள் இங்க இங்குமங்க ஓடுறத பாரு, அவசரமா. அந்த நண்டு அது எங்க ஓடுது இப்படி? அந்த இறால் கூட ஏதோ பெரிய வேலையா நடக்குது. இந்த கடல்ல எல்லாம் இப்படித்தான் ஓடி சாகுதுங்க. எப்பா சாமி, என்ன வேகம். இந்த அவசர உலகத்தை பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. எல்லாரும் ஏதோ காலையில 9 மணி ஆபீஸுக்கு லேட்டா போற மாதிரியே பறக்குறாங்க. வெறும் 3 வருஷம் அவசரங்களுக்கு. வணக்கம் நத்தையும் சங்கம், வெளியில வந்து கொஞ்சம் விளையாடலாமா? சரி வா. ஓஹோ, நல்லா இருக்கு. அப்புறம் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். ஏய் நத்தையும் சங்குமா, இந்த கடலில் நீச்சல் அடிக்கலாமா? ஆமா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் போல. ஆமா நாங்க ரெடி. அப்ப சரி கிளம்பலாம். சரியா சொன்னீங்க. ஆமே அண்ணே, இந்த வீட்டை முதுகுல சுமந்துகிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இதுல இவங்க வேற வேகமா போன்னு விரட்டுறாங்க. ஆமா அம்னே, உங்க நையாண்டி பேச்சுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. இவங்க ஓடட்டும், நாம இப்படியே போவோம். கடல் ரொம்ப பெருசு. இங்க ராக்கெட் வேகத்துல போற வஞ்சிரமும் இருக்கு, பொறுமையா ஊர்ந்து போற நத்தையும் இருக்கு. ஆமை அண்ணன் சொன்னது நையாண்டியா இருந்தாலும் அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இதுதான் இந்த கடலை கச்சேரியும் மக்களுக்கு. அடடா, நட்சத்திர மீன் எவ்வளவு அழகா சொல்லிடுச்சு. அற்புதம். ருசிக்கு வஞ்சிரம். ஊரோரம் புளிய மரம் ஒலிப்பி விட்ட சலசலங்கை. ஊரோரம் புளிய மரம் பிலிப்பி விட்ட சலசலங்கை. நான் பிறந்த மதுரையில திமிங்கல நாட்டாமையாய். நான் பிறந்த. யாருடா அங்க பாடுறது? பருத்தி வீரன் பாட்டையே கெடுத்துட்டியடா. அடடா, நான் இல்லடா, நீயா பாடுற? இல்ல, நீ சத்தம் போடுற. நிறுத்துடா. சரி நிறுத்திட்டேன். இப்ப சந்தோஷமா? ஆமா போ, இனிமே சத்தம் போடாத. தமிழ்ல நான் பாடிய 3 பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு தெரியுமா? அதுல நம்ம ஏஆர் ரஹ்மான் 2 பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டையும் கூட சேர்ந்து படிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் நான் பாடினாலே போதும். இந்த நண்டுக்கும் சொண்டுக்கும் பிடிக்காது. இவனுக்கு என்ன தெரியும் இசைய பத்தி? இவ்வளவு பெரிய மியூசிக் லெஜெண்ட்ஸ் கூட சுத்துறவன்னா இந்த நண்டு சொண்டுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? முதல்ல இந்த நண்டை நல்லா நசுக்கி பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு சூப் வச்சு குடிச்சாதான் நான் நிம்மதியா பாட முடியும் போல. அப்படியாவது அந்த சத்தம் அடங்குதான்னு பாப்போம். சரி, இந்த நண்டு கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சளி நமக்கும் பிடிச்சுக்கும். அப்புறம் நம்ம குரல் வளம் போயிரும். இசை உலகத்துக்கு பெரிய நஷ்டமாயிரும். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். இந்த ஓட்டப்பானைக்குள்ள நண்டை விட்ட கதைதான். கொடன்னு எப்ப பார்த்தாலும் மேலே எரிஞ்சு விழுறான். இந்த வீணா போன கடல்ல உள்ளவங்களுக்கும் நாம சொல்லி அவங்களையும் கொஞ்சம் என் போல அறிவாளியாக்கலாம்னு பார்த்தா முடியாது போல. பூமி பகுதியில இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாருங்களேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, யூடியூப் யூஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க. ஏன் இன்னும் ஒண்ணு வந்திருக்கான். அது என்னமோ புதுசா நம்ம கேட்கறதெல்லாம் தருதான். மனிதன் ஏஐ மூலமா ஒரு பக்கம் பலனடைகிறான், இன்னொரு பக்கம் அழிந்து விடுகிறான். எல்லாம் இந்த உலகத்தின் நியதிதான். சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம். நன்றி.
இறைவன் எங்களை படைத்தது உங்களுக்காகவே, ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உள்ளது. ஆகையால் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். எங்களுடைய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3D Pixar Digital Animation. The End. LikeAJozoMovies.com. LikeAJozoMovies.com. Thanks to all. Hit subscribe and like for more great content.